ராகவா லாரன்ஸுடைய அந்த ஆசை அப்படின்றது வந்துட்டு பொதுவாக நிறைய நடிகர்களுக்கு இருக்கிற ஒரு ஆசை தான். 4 படம் 100 நாள் ஓடிடுச்சு அப்படின்னோம்னா அடுத்த கட்டமாக அவங்க யோசிக்கிறது வந்துட்டு அடுத்தபடியாக எப்படி ஒரு நல்ல சிறந்த திரைப்படத்தை தயாரிப்போம் கொடுப்போம் அப்படின்றதுலாம் இல்லை. அடுத்தபடியாக எப்படி முதல்வராக உட்காருவோம் அப்படின்றது. இப்படி நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. சிலதெல்லாம் பாதிலே அப்படி அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு, தரிச்சது மாதிரி. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா, ஒரு அரசியல்வாதிக்கு இல்லாத மக்கள் மத்தியில நமக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அது என்னன்னா, இவங்களை அறிமுகப்படுத்த தேவையில்லை. எந்த விதத்துல இவங்க வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு இவர் தான் ராகவா லாரன்ஸ், இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, இவருடைய கட்சி இது, கொடி இது, சின்னது அப்படி பண்ண தேவையில்லை. மக்களை கவனம் செலுத்தி அதெல்லாம் உள்வாக்கிக்குவாங்க. அந்த பாப்புலாரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாப்புலாரிட்டி அப்படின்றதே போதும் அரசியலுக்கு, வேற எதுவும் வேணாம் அப்படின்னு அவங்க வந்துட்டு நினைக்கிறாங்க. அது அவங்கள பற்றிய புரிதல். இதுல மக்கள் வந்துட்டு முதல்ல யோசிக்க வேண்டியது என்னன்னா, இவர் ஒரு வெற்றிகரமான ஒரு நடிகர், விஜய் போல இவரும் ஒரு வெற்றிகரமான ஒரு நடிகர். இந்த நடிகர் வெற்றி பெற இவரா காரணம்? முதல்ல கதாசிரியர், அப்புறம் டைரக்டர், அப்புறம் ஸ்டண்ட் மேனு, கேமராமேனு, அந்த மேனு, இந்த மேனுன்ட்டு ஒரு 40 மேன் இருக்காங்க. அவங்களோட டீமு, ஸ்டண்ட் உட்பட இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு வெற்றியை பெறுறாங்க. இவங்க தனியாக வெளியில் வந்துட்டு அரசியலில் எதையுமே செய்ய முடியாது. அதுக்கு முக்கிய காரணம் அரசியலை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ விஜய் எவ்வளோ திணறாரு அப்படின்றத இந்த ஒரு மாதத்தில் நம்ம பார்த்துட்டோம். எதுக்குமே பதில் சொல்ல முடியலை. ஸோ உடனே அந்த பிளேம் கேம் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை தூக்கி ஸ்டாலின் மேலே போடுறாரு. ஏற்கனவே இருந்தவங்க, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க, முன்னிருந்த ஆட்சியாளர்கள் இப்படி விட்டுட்டு போனாங்க, ஏற்கனவே அதை தடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி போதை கலாச்சாரம் வந்திருக்காது. போதை கலாச்சாரம் இருக்கிறதுனால தான் இப்படி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் அதிகரிக்குது அப்படின்ட்டு அவர் ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டே போறாரு. என்ன அப்படின்னோம்னா, நம்ம எது சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க அப்படின்ற அந்த இடம். நீங்கள் நல்லா கவனிங்க. விஜய்க்காக வரக்கூடிய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் நீங்கள் பாருங்க, இதே அப்படியே பேசுவாங்க. ஏன்னா விஜயம் சிந்தனையற்றவர், அவருடைய ஃபாலோவரும் அப்படிதான், வேற ஒன்றும் இல்லை. இதை தாண்டி ஏமாந்த மக்களுடைய நிலைமை தான் வந்துட்டு ரொம்ப மோசம். ஆக நீங்க இந்த உலகத்துல நீங்க வேற எதுல வேணாலும் எதுக்கு வேணாலும் ஒரு தகுதின்றது ஒண்ணு தேவை. எல்லாத்துக்கும் தகுதி தேவை. சினிமாவில் நடிக்கிறதோட ஒரு தகுதி தேவை. ஆனா முதலமைச்சர் ஆகிறதுக்கு நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. அந்த பாப்புலாரிட்டி போதும், நான் வந்துடலாம், வந்து உட்காந்துட்டு நான் திணறலாம். விஜயனுடைய வெற்றி அதை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கா? லாரன்ஸ் உடைய என்ட்ரி அதை வைத்து அதான் சொல்றாரு. எங்க அம்மா இத்தனை நாள் அரசியலுக்கு போனான்னாங்க, விஜய் ஜெயிச்சிட்டாரு, இப்ப வந்து எங்க அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நான் வரவான்றதான் அவருடைய கேள்வி. அதேதான், இவர் வரணும் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டாரு, வரவான்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள வாசப்பட்ட வந்து நின்றுட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி. இது அதான் வந்துட்டு வா அப்படிடுவாங்க. அந்த மாதிரிதான் இவங்கெல்லாம். ஸோ இவங்களுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, அவங்களுடைய ஆசைக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதுதான் கட்சி. உள்ளபடியே இந்த அரசியலுக்கான தகுதி, ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய தகுதியை 1% இங்க பெற்றிருப்பாங்கன்னா சுத்தமா கிடையாது. ஒரு புரிதலும் கிடையாது. எதுலையுமே உங்களுக்கு புரிதல் இருக்காது. மக்களுக்கு என்ன செய்யணும், மக்கள் பிரச்சனைகள் என்ன, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை என்ன, இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. சும்மா விஜய் பண்ணார் இல்லையா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு ஒரு டான்ஸு, அப்புறம் திருவாரூர்ல போயிட்டு மூட்டைக்கு 40 ரூபா அப்படின்னு ஒரு டான்ஸு, இவ்வளவுதான். ஆனா இதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களா? அதுவும் கிடையாது. இந்த நாட்டில் இவிஎம்னு ஒன்று இருக்குது. இதை வச்சுட்டு யாரை வேணாலும் கவுக்கலாம், யாரை வேணாலும் கொண்டு வரலாம். அது ஒரு தனி கதை, அது வேற. என்ன பண்ணுவாங்க, இவங்க பில்டப் பண்றாங்க பாருங்க. இவங்களை பில்டப் பண்றது ஒரு நடிகரை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி. அவரா, அப்பா, ஆய், ஊயின்னு சொல்லிட்டு ஊடகங்களே பேசுறாங்க. அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதெல்லாம் தான் சேர்த்து அவங்களுடைய ஆசைக்கு வந்துட்டு தீனி போடுது. நம்மளும் ஆயிடலாமே. இதே எண்ணம் தான் அண்ணாமலைக்கு வந்துருக்குது. இதே எண்ணம் தான் பலருக்கும் வந்துருந்துச்சு முன்னாடி கூட, அதே மாதிரி தான். ஆனா அவங்க யோசிக்கணும், இவங்க கிட்ட பதவி வந்துட்ட உடனே இவங்க என்ன செய்வாங்க, மக்களுக்கு சொல்றேன், என்ன செய்வாங்க. ஒரு கூட்டம் போட்டு, ஒரு சிஎம் இருக்கிற ஒரு செக்ரட்டரிஸ் கூட்டம் போட்டுக்கிட்டு அதுல ஒரு விடயத்தை எடுத்து ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா சினிமாவில் இருக்கிறவங்களால பேப்பரே படிக்க முடியாதுதான் உண்மை.